அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு இந்துத்துவ ஆட்சி, திருப்பரங்குன்றம் பிரச்சனை, மத கலவரம் இதை வந்து கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. இதை ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்றிடணும், இதை ஒரு குஜராத்தாக மாற்றிடணும், குறைந்தபட்சம் மகாராஷ்டிராவில் பாதியாவது கொண்டு வந்துடணும், அந்த பேட்டர்ன் கொண்டு வந்துடணும். இந்த மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இந்த மத நல்லிணக்கம், இந்த கான்செப்டில் தமிழ்நாடு இருக்குல்ல, இதை உடைக்கணுங்கிறது தான் இது. அதுதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு இருக்கார். அதாவது பாஜகவினுடைய எல்லா கனவையும் தவிடுபொடியாகும், நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி காஞ்சிபுரம் மாநாட்டில் பேசியிருக்காரு. இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எல்லா வகையிலையும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குரு உற்சவ்னு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அன்று இருந்த காங்கிரஸ் அரசை விட பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு வீரியமாக இந்தியையும் ஆரிய பண்பாட்டு படையெடுப்புகளையும் அவங்க வந்து திணித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பண்பாட்டு தளத்தில் இந்துத்துவாவை திணிக்கிறாங்க, இன்னொரு புறம் ரொம்ப ரொம்ப வேகம் எடுத்து இவங்க அரசியல் ரீதியாக ஓட்சோரி பண்ணுறது, இவிஎம் மிஷின் குளறுபடி, மாநில கட்சிகளை வந்து ஈடியை காமிச்சு மிரட்டுறது, கூட்டணி சீட்டில் அதிக சீட்டு தனக்கு பாஜகவுக்கு வாங்கிக்கிறது, இரட்டைலைங்கிற பிரபலமான சின்னத்தை விட தாமரையை தான் அதிக ஓட்டு வாங்குச்சின்னு கணக்கு காமிக்க வைக்கிறது, எல்லா சின்ன கட்சியையும் தனி சின்னத்தில் கேட்குறது. ரெட்டலை சின்னத்தில் தான் நிற்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எந்த சின்னத்தில் நிற்பாங்க? இவங்கன்னா இப்போ சூரியனில் நின்றுக்கோ, நீ ரெட்டலில் நின்றுக்கோங்குவாங்க சின்ன சின்ன கட்சியில். ஆனால் இந்த முறை தனி சின்னத்தில் தான் அவங்க நிற்க வைக்கணும். ஏன்னா ரெட்டலை அதிக சின்னத்தில் நிற்கிற கணக்கு வந்துடக்கூடாது. அதிக இடத்துல ரெட்டலைக்குன்னா ரெட்டலைக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிடும். அதிலலாம் தெளிவாக இருந்து அதிமுகவை அப்படியே அழிக்கக்கூடிய வேலையில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மனதில் வச்சு தான் முதலமைச்சர் சொல்கிறாரு, உங்கள் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. குஜராத்தில் நடக்கும், பீகாரில் நடக்கும், தெலுங்கானா, ஆந்திரா வரையும் நீங்கள் வரீங்க, கர்நாடகா வரையெல்லாம் வந்திருக்கீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் நடக்காது.